Somebody is waiting for you. ஏதோ பேசலாம் சொல்லி அழைச்சிட்டு வந்தீங்க, எதுவுமே பேசாம வரீங்களே. நான் பேச வந்தது சொன்னா எங்க நீ என் கூட பேசாம போயிடுவேன்னு. அப்படி என்ன பேச போறீங்க? பிரபாகர் பத்தி தான். இது அங்கேயே சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா வந்திருக்க மாட்டேன். இப்படி பிடிவாதமா விலகி விலகி போய்தான் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம ஒரு நல்லவர் மேல பழிய போட்டு அவரோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கீங்க. அநியாயமா எங்க அக்காவை கொன்னு எங்க குடும்பத்தையே நாசமாக்குறது அவர்தான். இப்படி நீ பேசிடக்கூடாதுன்னுதான் உங்க 2 குடும்பத்து பிரச்சனையிலையும் 3வது நபர் நான் தலையிட வேண்டான்னு இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன். இனிமேலே இருந்துருங்க. முடியாது. பிரபாகர் படுற வேதனையை பார்த்துட்டு இனிமேலும் என்னால பேசாம இருக்க முடியாது. அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இருக்கு. மீனா இறந்து போனதுக்கு காரணம் பிரபாகர் அவளை பிடிக்கலன்னு சொன்னதுதானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, மீனாவை பிடிக்கலன்னு பிரபாகர் சொல்லவே இல்ல. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காரு. அப்புறம் எதுக்கு போட்டோவை அனுப்புனாங்க? அவருக்கு தெரியாம அவங்க வீட்டுல அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்க வரணும்? அது அவங்க அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக வந்திருக்காரு. அவங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும், நாங்க எங்க அக்காவை எழுந்துட்டு வேதனை படணுமா? இது நியாயமா? மஞ்சு, ஒவ்வொரு ஆம்பளைக்கும் தனக்கு வரப்போற மனைவியை பத்தி கனவும் கற்பனையும் இருக்கும். தன்னோட லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். பாக்குற எல்லா பொண்ணுங்களையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்லையா? இது யதார்த்தம். எது யதார்த்தம்? திஸ் இஸ் சீட்டிங். வர வேண்டியது, பொண்ணு பார்க்க வேண்டியது, போய் லெட்டர் போடுறேங்கிறது, போன் பண்றேங்கிறது. அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு எந்த ஆம்பளையாவது யோசிச்சு பாக்குறாங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ். நாம போய் மாப்பிளைய பார்த்துட்டு மாப்பிளை பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அந்த மாதிரி ஏன் இங்க நடக்கிறது இல்ல? நீ பேசுறதுக்கும் நான் கேக்குறதுக்கும் நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல நடக்கிற விஷயம் இல்ல. காதல்ல தோத்து போற ஒவ்வொரு பொண்ணும் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்றதுனால எல்லா பொண்ணுங்களும் தற்கொலைதான் முடிவுன்னு தேடிக்கிட்டா அப்புறம் இந்த உலகத்துல எந்த பொண்ணுமே உயிரோட இருக்க முடியாது. ஏன் என்னையே எடுத்துக்கோ. ஆரம்பத்துல நான் கூட தான் பிரபாகரை நேசிச்சேன். ஆனா அவர் என்னோட லவ்வை ஏத்துக்கல. அதுக்காக நான் என்ன தற்கொலையா பண்ணிக்கிட்டேன்? we are friends today. ஓஹோ, அதான் உங்க பழைய லவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? படிச்ச பொண்ணு, நாகரிகம் தெரிஞ்சவ, சொன்னா புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். நான் கூப்பிட்ட உடனே மரியாதை கொடுத்து என் கூட வந்ததுக்கு தேங்க்ஸ். இவ்வளவு நேரம் நான் பேசி உன்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். சாரி. இதோட நான் பேசுறதை நிறுத்திட்டா நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பாவது மிஞ்சும். பை பை. அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. ஓகே அங்கிள். ஃபோன் பண்ணுங்க. பாய். வாங்க புது மாப்பிள்ள, எங்க வந்தீங்க? உங்க கல்யாண தேதி சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா? நாங்க எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு கார்ல வந்து இறங்கி உங்க பந்தாவை காட்டுறீங்க. டேய் முருகா, வேற சொல்லி கூப்பிடாத. அந்த அருகதை இழந்து எவ்வளவோ நேரமாயி போச்சு. டேய் இப்ப என்ன நடந்து போச்சு? இவ்வளவு டென்ஷன் ஆவற? ஒண்ணும் நடக்கலையே, ஒண்ணுமே நடக்கலையே சார். எப்படி அப்படிப்பட்ட காரியத்தை செய்யறதுக்கு உன் மனசாட்சி இடம் கொடுத்துச்சு? ஓ சாரி சாரி சாரி. மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே நீங்க அதை பத்தி யோசனை பண்ணிருப்பீங்க. முருகா, பிரபா, இவனுக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்கடா. எனக்காக, உன் நண்பன் முருகனுக்காக ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாடுறா பிளீஸ். டேய்,
எதிரிய கூட மன்னிக்கலாம்டா, ஆனா துரோகிய மன்னிக்கவே கூடாது. எங்க முகத்திலே முடிக்காத, போயிரு. டேய் அது சொல்லிட்டு போதான்டா நான் வந்தேன். இப்போ என்ன கார்ல இறக்கி விட்டு போறாரே எங்க மாமனார் மிஸ்டர் ராமநாதன். அவரோட பொண்ணு எனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு அவர் போட்ட முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? உங்க முகத்திலேயே முழிக்கூடாது, உங்களோட பேசக்கூடாதுன்னு தான். அதுக்கு அவர் எனக்கு கொடுக்கிற சீதன் என்னன்னு தெரியுமா? தேவதை மாதிரி இருக்கிற அவரோட பொண்ணு 3 கோடி ரூபாய் சொத்து. மைண்டட். மிஸ்டர் ராஜா, நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. காசு பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா ஒரு நல்ல நட்பை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நீங்க இருந்த நட்பை இழந்துட்டீங்க. ஏய், ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃபியூச்சரா எனக்கு ஃபியூச்சர் தான்டா முக்கியம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். இப்ப கிடைச்சிருக்கு. இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன மாதிரி ஒரு முட்டாள் கிடையவே கிடையாது. இனிமேல் உண்ட ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து உன் முன்னாடி நின்று நான் பேசிக்கிறேன்னா என்ன மாதிரி முட்டாள் எவனும் கிடையாரா? பாபரப்பா போலாம். வாழ்த்துக்கள்.